டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரவேற்பு. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் மு. தம்பிதுரை, சி. வி. சண்முகம், என். சந்திரசேகரன் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை நேரில் பார்வையிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் மு. தம்பிதுரை, சி. வி. சண்முகம், என். சந்திரசேகரன் ஆகியோருடன் உள்ளமைக்கப்பட்ட அலுவலக வளாகத்தையும் மேம்பட்ட பணிநிலைகளையும் பார்வையிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகளில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்ட 222 அறிவிப்புகள் என்ன ஆனது எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். சென்னை தரமணியில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு. மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர் அமைப்பினர் மீது காவல்துறையினர் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. எந்த சாரை காப்பாற்ற மாணவர்களின் மீது இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது என மக்கள் கேள்வி. கல்லூரி மாணவிக்கு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வரும் செய்தி குறித்து அப்பா ஸ்டாலின் விளக்க வேண்டும் என மக்கள் காட்டம். பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் இச்சம்பவம் மூடி மறைக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. தனக்குத்தானே அப்பா பட்டம் கொடுத்து கொண்டவருக்கு அந்த மாணவி அப்பா என கதறி அழுதது கேட்கவில்லையா என மாணவர்கள் கேள்வி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெண் பயிற்சி மருத்துவருக்கு பாலியல் தொல்லை. கொல்கத்தா சம்பவம் குறித்து வாய்க்கிழிய பேசிய திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் நடந்திருக்கும் இந்த கொடூரம் குறித்து பேசுவார்களா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த லாரி ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி சிறுமியுடன் தனிமையில் வசித்து வந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடக்கூட முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து நகைகளை பறித்துச் சென்ற 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூரில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 6 மாணவிகளிடம் தேர்வு பார்வையாளரான ஆசிரியர் அத்துமீறியதாக புகார். மாணவிகளை சோதனை செய்ய பெண் ஆசிரியை நியமிக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படும் திராவிட மாடல் அரசுக்கு பெற்றோர் கடும் கண்டனம். சென்னை துறைமுகத்தில் பயிற்சிக்கு சென்ற கல்லூரி மாணவிக்கு துறைமுக அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவல நிலை உருவாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் திருமணம் செய்து கொள்ள மறுத்து இளம்பெண்ணின் ஆபாச வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பிய காவலர் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவலர்களே குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சி நிர்வாக திறனற்று இருப்பதாக மக்கள் வேதனை.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடையாளம் தெரியாத ஆண் உடல் எரிக்கப்பட்டு தலை, மார்பு பகுதி மற்றும் எலும்பு துண்டுகள் மீட்பு. திமுக ஆட்சியில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருவண்ணாமலை மாவட்டம் பேட்டை அருகே அரசு பேருந்தை வழிமறித்து பள்ளி மாணவிகளை அச்சுறுத்திய போதை ஆசாமிகள். ஊர் மக்கள் ஒன்றிணைந்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை அபிராமபுரத்தில் ஹெராயின் போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளைவேடு அடுத்த திருமுழசியில் 5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு காரணமாக இருக்கும் போதைப் பொருட்களை ஒழித்து கட்ட ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி வந்த ஹவுரா விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் காய்கறிகளைப் போல கஞ்சா பொட்டலங்களில் வரத்து அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. திருச்சியில் இளைஞர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 5500 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் வியாபாரம் அச்சுறுத்தும் அளவுக்கு விரிவடைந்து இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் மேவலூர் குப்பத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் விற்கப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அருகே பேட்டை ரயில் நிலையத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பட்டியல் இன மாணவர் படுகாயம். மாணவர்கள் மத்தியில் வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என பெற்றோர் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டு சாலையில் திமுக எம்எல்ஏவின் தொகுதி நிகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பயணிகள் நிழற்குடை கட்டுமானத்தின் போது இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விஞ்ஞான ஊழல் புகழ் திமுகவிற்கு கட்டுமான ஊழல் எல்லாம் கைவந்த கலை என பொதுமக்கள் கடும் விமர்சனம். திராவிட மாடலின் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் ஆகியோர் விலகல். அண்மையில் அமலாக்கத்துறையின் சோதனை மூலம் இந்த மெகா ஊழல் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அது தொடர்பான விசாரணையில் இருந்து நீதிபதிகள் விலகிக் கொள்வதாக அறிவிப்பு. சென்னையில் 4 கவுன்சிலர்கள் உட்பட நகர்ப்புற உள்ளாட்சியில் காலியாக உள்ள மொத்தம் 133 இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல். 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 பதவி இடங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகீர் ஹுசேன் கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றது தேசிய மனித உரிமை ஆணையம். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 4 வாரங்களில் விரிவான அறிக்கை அளிக்க DGP மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகீர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் அலட்சியமாக இருந்ததுடன் குற்றவாளிகளுடன் இணைந்து செயல்பட்டதாக செய்தி வந்துள்ளது. உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டும் கொலை நிகழ்ந்துள்ளதாக தேசிய மனித உரிமை ஆணையம் குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் சாதிய மோதல்களே இல்லை என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் மாணவர்களுக்கிடையே ஜாதி ரீதியான மோதல் அதிகரித்துள்ளதாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையாளர் வேதனை. கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மாணவர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. தேனி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ரேஷன் துறையை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கோஷம்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார். திராவிட மாடல் ஆட்சியில் பத்திரப்பதிவு துறை லஞ்சத்திலேயே திளைப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு மட்டும் வரியை குறைத்து மதிப்பீடு செய்து மோசடியில் ஈடுபட்ட வரி விதிப்பு குழு தலைவர். பொதுமக்களிடம் கரார் காட்டி வசூல் செய்யும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களிடமும் அடக்கி வாசிப்பதுதான் திராவிட மாடலின் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 2 லட்சம் வரை பணத்தை இழந்த இளைஞர் தற்கொலை. மக்கள் உயிரை பறிக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளை இனிமேலாவது திராவிட மாடல் அரசு கட்டுப்படுத்துமா என மக்கள் கேள்வி. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் லூலு மால் கடைகளுக்கு அனுமதி வழங்கிய திராவிட மாடல் அரசுக்கு வணிகர் சங்கங்கள் எதிர்ப்பு. பொதுமக்களின் வசதிக்காக கட்டப்பட்ட இடங்களை தனியார் நிறுவனங்களுக்கு வாடகைக்கு அளிக்கலாமா என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்கள் வெயிலிலும் மழையிலும் பல மாதங்களாக கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் அதிகாரிகள். மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே திராவிட மாடல் அரசு குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஸ்டாலின் பேருந்து நிற்காமல் சென்றதால் பொதுத் தேர்வு எழுதச் சென்ற +2 மாணவி அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலின் அரசு ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழை பொழிவை மற்றும் பூஞ்சை நோயால் மிளகாய் பயிர்கள் பாதிப்பு. உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் தொடங்கி சட்டமன்றம் வரை நாய் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக வெற்று அறிவிப்புகள் மட்டுமே வெளியாவதாக மக்கள் வேதனை. தமிழகம் முழுவதும் 21 RDO பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 14 வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள அவலம். போக்குவரத்து துறையின் நிர்வாக திறமையின்மையால் ஆட்களின்றி பணிச்சுமை அதிகரித்து மக்கள் சேவை பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சுமார் 8,21,000 பேர் எழுதிய +2 பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைந்தது. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல். பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா உயிரிழந்தார். சென்னையில் உள்ள மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் உயிரிழந்ததாக தகவல்.